ஹல்லேலூயா. சத்தமா சொல்லிடணும் ஒரு ஹல்லேலூயா. உங்களை பார்க்கிறதுல மிகுந்த சந்தோஷம். ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். அது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு முன்பாக, சத்தமா சொல்லணும், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இன்னும் ஒரு முறை கூட சொல்லுவோமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். இந்த எலியா தீர்க்கதரிசி அதிகாரங்களுக்கு முன்னாடி, ஆகாபுங்கிற ராஜாக்கு முன்னாடி, ஜனங்களுக்கு முன்னாடி தன்னைய வெளிப்படுத்தின விதம் ரொம்ப அற்புதமான விதம். எப்படி வெளிப்படுத்துறார்னா, அவர் ஒரு தீர்க்கதரிசி, சாதாரணமான ஒரு தீர்க்கதரிசி இல்ல, ராஜரீகமான ஒரு தீர்க்கதரிசி, ஆண்டவரோடு நடக்கிற ஒரு மனுஷன். எல்லாம் இருந்தாலும் எனக்கு பேரை வச்சு தன்னை அட்ரஸ் பண்ணல. என்னன்னு அட்ரஸ் பண்ற? நான் யார் தெரியுமா? நான் ஒரு பெரிய ப்ராஃபெட், நான் ஒரு பெரிய தீர்க்கதரிசி, நான் ஒரு பெரிய சுவிசேஷகன், நான் பெரிய அப்போஸ்தல, நான் ரெவரண்ட், ரைட் லெஃப்ட், அதெல்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க கவனிங்க ஐயா, நான் என் பட்டத்தோட நான் என் முன்னாடி வந்து நிக்கல. ஜனங்களுக்கு முன்னாடி, அதிகாரத்துக்கு முன்னாடி நிற்கும் போது நான் யார் வந்திருக்கிறேன் தெரியுமா? நான் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து நிற்கிறேன்னு சொல்லாம என்ன சொல்றாருன்னா, தேவனுக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு எனக்கும், சத்தமா சொல்லணும், உங்களுக்கு எனக்கும் எது தெரியுமா வெளியில அட்ரஸா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. எது அட்ரஸா இருக்கணும் தெரியுமா? பட்டம் இல்ல, பதவி இல்ல, பணம் இல்ல, பொருள் இல்ல. எது அட்ரஸா இருக்கணும்னா, நான் தெய்வ சமூகத்திற்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். சத்தம் ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பயன்படுத்தலாம், கர்த்தர் நமக்கு கிருபைகளை கொடுத்திருக்கலாம், கர்த்தர் நமக்கு வரத்தை கொடுத்திருக்கலாம், அபிஷேகத்தை கொடுத்திருக்கலாம், ஒரு ஊழிய அழைப்பை கொடுத்திருக்கலாம். ஆனா ஜனங்களுக்கு முன்னாடி நிற்கும் போது அது எப்படிப்பட்ட ஜனங்கள் என்றால், தேவனை விட்டு பிரிந்து போயிருக்கிற ஜனங்கள், முரட்டாட்டமான ஜனங்கள், கர்த்தரை அறிந்தும் மறுதலித்திருக்கிற ஒரு ஜனத்திற்கு முன்னாடி இந்த எலியாங்கிற மனுஷன் போய் நிக்க போறாரு. இந்த மனுஷன் அந்த மாதிரி ஜனத்துக்கு முன்னாடி நிற்கும் போது தன்னை அட்ரஸ் பண்ணும்போது என்ன அட்ரஸ் பண்றாருன்னா, இங்க பாருங்க, நான் என்ன நம்பிக்கையில உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன் தெரியுமா? நான் தீர்க்கதரிசிங்கிற நம்பிக்கையில இல்ல, ஏன் மேல இருக்கிற அபிஷேகத்தின் நம்பிக்கையில கூட வரல, கர்த்தர் நீ அழைச்சிருக்கிறாருங்கிற நம்பிக்கையில வரல, ஏதோ ஒரு நாள் நீ அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், வரத்தை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், அந்த நம்பிக்கையில வரல. இன்னைக்கும் தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷங்கிற தைரியத்துல நான் முன்னாடி வரேன். உங்களுக்கும் எனக்கும் இந்த கடைசி நாட்கள்ல சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் இந்த லாஸ்ட் டேஸ்ல இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்னாடி ஒரு பெரிய உபத்திரவத்தின் நாட்கள்ல இந்த எலியாவை போல தைரியம் மிகுந்த ஒரு ஜனக்கூட்டத்தை ஆண்டவர் எழுப்ப விரும்புகிறார். ஒரு பெரிய ஒரு காரியங்களை, சவால் விடுகிற காரியங்களை, கர்த்தரே இயேசுவே தெய்வம் என்று பகிரங்கமா அறிவிக்கிற ஒரு கூட்டத்தை தெய்வம் இந்த லாஸ்ட் டேஸ்ல எழுப்பணும்னு ஆசைப்படுறார். நான் சொல்றேன், எலியாவோட இருந்த தெய்வம் உங்களோட இருக்க போறாரு. எலியாவை வச்சு செஞ்ச தெய்வம் உங்களை வச்சும் செய்ய போறாரு. நீங்க அப்போஸ்தலன் காலத்துல என்னென்னலாம் காரியங்கள் எல்லாம் வாசிக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் ஒரு கூட்டத்தை வச்சு தெய்வம் செய்ய போகிறார். அந்த கூட்டம் எப்படிப்பட்டதுன்னா, பட்டங்களையும் பதவிகளையும் முன்னாடி வச்சிருக்கிற காரியத்தையும் நம்பி ஓடுற ஆளு கிடையாது. தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற நான்கிற அட்ரஸோட ஓடுற பிள்ளை. What is your address? What is your address? தெய்வனை சுவிசேஷகனை அழைத்திருக்கலாம், என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கலாம், உள்ள கிருபைகளை வச்சிருக்கலாம், வரங்களை வச்சிருக்கலாம். இதை நம்பிக்கிட்டு நான் உங்க முன்னாடி வந்து நின்னா, I must be a failure. தோற்று போவீங்க. ஏன்னா அந்த கடைசி காலத்துல சத்துரு எவனை விழுங்கலாம் என்று சொல்லி வகை தேடி சுத்தி திரிகிற அந்த நாட்கள், நான் சொல்றேன், பாவம் பெருகுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுடைய வல்லமையும் அதிகாரமும் இந்த தேசத்துல என்ன செய்கிறது? பெருகுகிறது என்று அர்த்தம். அவனுக்கு முன்னாடி நிக்கணும்னா, வெளிப்படுத்துற விசேஷம் சொல்லுது, பரிசுத்தவான்களும் அவனுக்கு முன்னாடி நிற்க கூடாத நாட்கள் ஒன்று வருகிறது. அப்படிப்பட்ட நாட்கள்ல என்ன ஆவியோட இருக்கணும் தெரியுமா? நாம என்ன ஆவியோட இருக்கணும் தெரியுமா? இந்த அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா என்ன அட்ரஸ்? நான் தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன்.
இந்த அட்ரஸ் உங்களுக்கு வேணும்னா 100% உங்க மகிமை, உங்களுடைய பட்டம், உங்களுடைய பெருமை, இது எல்லாவற்றையும் பூமியில புதைச்சா மட்டும்தான் தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் என்னால சொல்லவே. பக்கத்துல கை பிடிச்சலுங்க. அபிஷேகம் இருக்கா கேளுங்க. அபிஷேகம் இருக்கா? மேல பட்டங்கள் இருக்கா? பதவிகள் இருக்கா? எல்லாம் இருக்கட்டும். இந்த லாஸ்ட் டேஸ்ல, கடைசி நாள்ல என் மகிமை எல்லாத்தையும் பூமியில புதைச்சிட்டு, என் பெருமை எல்லாத்தையும் பூமியில புதைச்சிட்டு, தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷங்கிற ஸ்தானத்தை உயர்வாய் நினைக்கிறவர்களை கர்த்தர் கடைசி காலத்துல பிரயோஜனப்படுத்துவார். அல்லேலூயா. சார், நான் இந்த பிரசங்க நான் சொன்னேன். ஒருத்தர் ஒரு வாட்டி நம்ம பாட்டு புஸ்தகத்தை திருப்பிக்கிட்டு இருந்தேன். திருப்பிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பாட்டுக்கும் கீழே இவர் இன்னார் எழுதியிருக்கிறார், இன்னார் எழுதியிருக்கிறார், இன்னார் எழுதியிருக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படியே பார்க்கும்போது திருப்பிக்கிட்டே இருக்கும்போது சில பாட்டு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. அந்த பாட்டினுடைய வரிகள் எல்லாம் அது சாதாரணமான ஒரு மனுஷனால எழுத முடியாது. தெய்வத்தோட நடக்கிற ஒரு மனுஷனை, அது கவிதை நடை இல்லை, பரலோகத்துல இருந்து ஒரு இருதயத்துக்குள்ள இருந்து வந்த ஒரு வரிகள்னு அதை பார்க்கும் போதே என்ன செய்யுதுன்னா தெரியுது. ஒரு பிரசங்கமே அவசியம் இல்லை, அந்த பாட்டை எடுத்து படிச்சாலே அதுவே என்னவாயிரும், பிரசங்கமாயிரும். அப்படி இருக்கு. பார்த்துட்டு அப்பா சூப்பரா இருக்குப்பா, இந்த பாட்டை யார் எழுதியிருப்பா அப்படின்ட்டு கீழே போய் பார்த்தா பேர் இல்லை. என்ன இல்ல, என்ன இல்ல, மீதி இப்ப வந்தது எல்லாத்துக்கும் கீழே என்ன இருக்கு, பேர் இருக்கு, பேர். அப்ப என்ன நினைச்சேன்னா, இவ்வளவு பிரமாதமான பாட்டை எழுதி, இவ்வளவு பேருக்கு ஊழியம் செய்கிற ஒரு பாட்டை எழுதி, இவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாட்டை எழுதி, இப்ப தான் பேரு தெரியலையே. அவங்களுக்கு இருக்கிற ஒரே சந்தோஷம் என்ன தெரியுமா, தேவனுக்கு முன்னாடி நின்று கர்த்தருடைய வேலையை செய்கிற மனுஷன், தன்னுடைய மகிமை எல்லாம் மறைச்சு தேவ மகிமைய. அதனால தான் ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவரே எங்களுக்கல்ல, ஆண்டவரே எங்களுக்கல்ல, ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு. அது எப்படி சொல்லலாம்னா, உங்க நாமத்துக்கு மகிமை வரட்டும்னு சொல்லலாம், உங்க நாமம் மகிமைப்படட்டும் சொல்லலாம், உங்க நாமம் உயரட்டும் சொல்லலாம். ஆனா அதுக்கு முன்னாடி என்ன வார்த்தையை பிரயோஜனப்படுத்துறாங்கன்னா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை வர பண்ணும். நான் சொல்றேன், இந்த மனநிலையில ஒரு கூட்டம் எழும்புச்சுன்னா தெய்வம் உங்களை வச்சு செய்ய போற காரியம் பலமா இருக்கும். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவத்தினுடைய நிலை என்ன தெரியுமா, பதவி புகழ் பட்டம் முன்னாடி இருக்கிற. நான் என்ன சொல்றேன், ஐயா தெய்வம் நம்மளை அழைச்சது உண்மைதான், கிருபை கொடுத்திருக்கிறது உண்மைதான். தேவனுக்கு முன்னாடி நிக்கிறீங்களான்னு கவனிங்க, இன்னைக்கு நின்னீங்களான்னு கவனிங்க. இன்னைக்கு போய் ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஆண்டவர் அவருடைய சமூகத்துல இருந்தேனா, பாதத்துல இருந்தேனா கவனிங்க. இன்னைக்கு நான் தெய்வ சமூகத்துல போய் நின்னா, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன், அது மட்டும்தான் உங்களுடைய கான்பிடன்ஸா இருக்கணும். என்ன தைரியத்துல வந்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, கர்த்தர் நம்மளை அபிஷேகம் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகள், அந்த நம்பிக்கையில வரல. தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன், தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன், தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். ஆனா வசனம் சொல்லுது, வாசிங்க, கலாத்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா, மனுஷரையா தேவனையா, யாரை நாடி போதிக்கிறேன், யாரை நாடி போதிக்கிறேன், மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவளாய் இருந்தால், நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. நல்லா கவனிங்க மக்களே, பவுல் எழுதும் போது அழகா எழுதுறார், நான் மனுஷரை தேடி பிரீச் பண்ணல, மனுஷருடைய அப்ரூவலை நினைச்சு நான் பிரீச் பண்ணல. எதை மட்டும் நான் மனசுல வச்சிருக்கிறேன்னா, நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன். என்ன ஊழியக்காரன்? பட்டம் இல்ல, பதவி இல்ல, ஆண்டவர் வச்சிருக்கிற ஸ்தானம் இல்ல,
ஜனங்கள் நம்மளை கனப்படுத்துவாங்க, மரியாதை செலுத்துவாங்க, எல்லாம் சரி மக்களே. ஆனா நான் உனக்கு சொல்றேன், உனக்கும் எனக்கும் மனசுல இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? நான் அவருக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன், யாரையும் ப்ளீஸ் பண்ணாம கிறிஸ்துவின் ஊழியக்காரனா இருந்து சொல்ல வேண்டியதை சொல்லி செய்ய வேண்டியதை செய்ய. இந்த தைரியம் எப்ப வருதுன்னா, கர்த்தருக்கு முன்னாடி நிற்கும் போது. பக்கத்துல கை பிடிச்சோங்க, யாருக்கும் பயப்படாம சொல்லு. எப்ப பேச முடியும்னா, தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கும் போது. நீங்களும் நானும் என்ன நம்பிக்கையில போய் நிற்கணும் தெரியுமா? I serve Christ faithfully. கிறிஸ்துவ உண்மையுள்ள இருதயத்தோட சேவிப்பவன். இந்த நம்பிக்கை உங்க இருதயத்துக்குள்ள இருக்கணும். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. கிறிஸ்துவின் ஊழியக்காரனுக்கு டெஃபினிஷன் சொல்றேன். கிறிஸ்துவின் ஊழியத்தை உண்மையாக அவருடைய பலத்தில் செய்கிறவன். இவாஞ்சலிஸ்ட் நான் சொல்லல. இட் டசன்ட் மீன் கிறிஸ்துவின் ஊழியத்தை உண்மையாக செய்பவன் என்ற அர்த்தம். அப்போஸ்தலன் நான் சொல்லல. இட் டசன்ட் மீன் கிறிஸ்துவின் ஊழியத்தை உண்மையாக செய்பவன் என்ற அர்த்தம் இல்ல. தீர்க்கதரிசின்னு பேர் இருக்கலாம் என்றாலும் கிறிஸ்துவின் ஊழியத்தை உண்மையாக செய்பவன் என்று அர்த்தம். உண்மை உண்மை தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். எல்லாராலையும் நான் சொல்றேன், கர்த்தர் எனக்கு வரம் கொடுத்திருக்காருன்னு தைரியமா சொல்ல முடியும். கர்த்தர் மேல அபிஷேகத்தை வச்சிருக்காருன்னு தைரியமா சொல்ல முடியும். கர்த்தர் எனக்கு முன்னாடி, கர்த்தர் எனக்காக நிறைய காரியங்களை செஞ்சிருக்கிறாரு, எனக்கு எதிர்காலத்தை வச்சிருக்கிறாரு, நிறைய தீர்க்க தரிசனம் கொடுத்திருக்காரு, எல்லாவற்றையும் தைரியமா சொல்ல முடியும். எதை சொல்ல முடியாது தெரியுமா? நான் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற. நீங்க நிக்கிறீங்களா? நான் நிக்கிறேனா? கேளுங்க. என் பிள்ளைங்க, நான் சொல்றேன், நான் கூட்டம் சேர்க்கறதுக்காக நான் இதை ரெடி பண்ணவே இல்லை. இந்த ஊழியத்தை நான் ரெடி பண்ணவே இல்லை. நீங்க எல்லாரும் ஒரு மாதிரி தெய்வத்தினுடைய அழைப்பை பெற்றுக்கொண்டு கர்த்தருக்கு முன்னாடி உண்மையுள்ள ஊழியக்கார். நல்லா கவனிங்க. ஏன் நான் இதை பிரசங்கம் பண்றேன்னா, பரலோகத்திற்கு நீங்க போகும்போது வெல்கம் நோட் என்ன தெரியுமா? என்ன ஊழியக்கார? பக்கத்துல கை பிடிச்சலுங்க. இவாஞ்சலிஸ்ட், சத்தம் சொல்லுங்க. இவாஞ்சலிஸ்ட் வெல்கம் இல்ல. அப்போஸ்தலர் வெல்கம் இல்ல. தீர்க்கதரிசி வெல்கம் இல்ல. ரைட் லெஃப்ட் ரெவரண்ட் முன்னாடி பிஷப் வெல்கம் இல்ல. உண்மையுள்ள ஊழியக்காரனே, உண்மையுள்ள ஊழியக்காரனே. ஆனா இன்னைக்கு எப்படி நடக்குது தெரியுமா? நம்ம கிறிஸ்தவம் சரி, நீங்க எல்லாம் எதிர்காலத்தில் எனக்கு 100% தெரியும் தெய்வம் உங்களை எல்லாம் பயன்படுத்துவார். 100% நான் நம்பிக்கையோட இருக்கிறேன். கர்த்தர் உங்களை எதிர்காலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல நிச்சயமா தீப்பொறியா பயன்படுத்த போறார். ஆனா சில காரியங்களை முன்னோடியா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். அப்படி தெய்வம் உங்களை பயன்படுத்தும் போது உங்க மனநிலைகள் எப்படி இருக்கணும்னு நான் சொல்றேன். ஏன்னு சொன்னா, ஆண்டவர் நம்முடைய அவருடைய ஊழியத்தை அவர் ஸ்டைல்ல செஞ்சோம்னா அந்த மகிமையே வேற. என்ன மகிமை? அவருடைய மகிமையே வேற. அப்ப சில மனநிலைகளை நாம கற்றுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 43 to 44. பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும், சந்தைகளில் வந்தனங்களையும் விரும்புகிறீர்கள். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. கைப்பிடிச்சு சொல்லுங்க. தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கல. சத்தமா சொல்லணும். தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கல. என்னத்துக்கு வணக்கம்? என்ன வேணும்? ஏன் வணக்கம் எதிர்பார்க்கறீங்க சாரே அப்படின்னு கேட்டா, நான் யார் தெரியுமா? பரிசேயனாக்கும், பிரீஸ்டாக்கும், இவாஞ்சலிஸ்டாக்கும், அப்போஸ்தலனாக்கும், தீர்க்கதரிசியாக்கும். அதனால எனக்கு என்ன வைங்க நீங்க? பக்கத்துல கை பிடிச்சிருங்க. வெக்கமா இருக்கணும். எப்படி இருக்கணும் சொல்லுங்க. இதனால எனக்கு மரியாதை வர்றதில்லை. எதனால வருதுன்னா,
தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். நான் ஒண்ணு சொல்லட்டா, கர்த்தருக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் வந்தனத்துக்கு ஆசையே பட மாட்டான். பக்கத்துல கை பிடிச்சுங்க, சீக்கிரம் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற ஆளு தெய்வம் என்ன சொல்லுவாருன்னு தான் பாப்பானே தவிர, இவங்க எனக்கு சோத்திரம் பண்ணல, இவங்க எனக்கு வரும்போது சேர் எடுத்து என்ன செய்ய, ரெண்டாவது தான் ஜோக்கு. ஆசனங்கள் என்னது? ஜெப ஆலயங்களின் முதன்மையான ஆசனங்களையும் அவருக்கு பின்னாடி உட்கார வச்சா என்ன செய்யாது? என்ன செய்யாது? மக்களை நான் சொல்றேன், தரையில நம்ம வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. பக்கத்துல கை பிடிச்சோங்க, நீ கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போறார். சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் உங்களை வல்லமையா பயன்படுத்த போறார். எதிர்காலத்துல பல மரியாதைகள் உங்களை தேடி வரும். ஆனா உள்ள வர்றதும் தெரியக்கூடாது, போறதும் தெரியக்கூடாது. நேரா ஒரு இடத்துக்குள்ள வந்தோமா, ஓரத்தில் சேர போட்டு பட்டுன்னு உட்கார்ந்தோமா, தெய்வ வார்த்தையை கேட்டோமா, ஆண்டவர் ஊழியத்தை செஞ்சோமா, போய்கிட்டே. ஏன் தெரியுமா? என் மரியாதையும் என் ஸ்தானமும் அப்போஸ்தலர், ரெவரண்ட், பாஸ்டர், இவாஞ்சலிஸ்ட்ல வர்றதில்ல, தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். அவங்களுக்கு தான் அந்த இருதயம் இருக்கும். ஒரு பெரிய ஒரு மிஷன் லீடர், சரியா பேர் வேண்டாம், நான் போறோம் ஒரு இடத்துல, அவருக்கு நான் சொல்றேன், அந்த ஊழியம் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஊழியம், எக்ஸ்ட்ரீம்லி பிக் மினிஸ்ட்ரி, பறந்து. நான் உள்ள போகிறேன் அந்த மனுஷன்கிட்ட. அவர் என்ன செஞ்சுட்டு இருக்காரு? அவர் ஜெபம் நடக்கிற ஹால் இருக்குல்ல, விளக்குமாறு வச்சு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? என்ன செய்யறாரு? அவங்க ஊழியத்தினுடைய ஒரு நாள் செலவே 26 லட்சமோ 27 லட்சமோ ஒரு நாள் செலவு. எத்தனை நாள் செலவு? அந்த மனுஷன் உள்ள போறேன், கையை மடிச்சு வச்சுட்டு என்ன செஞ்சுட்டு இருக்காரு? ஏன் தெரியுமா? பட்டங்கள் இல்ல, அவங்களுடைய மரியாதை, அவங்களுடைய கணம் எல்லாம் எங்க இருக்குன்னா, தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். அதை பார்த்துட்டு நானே கத்துக்கிட்டேன். ஐயோ, அதுக்கப்புறம் நான் என்ன நிறைய மாத்திக்கிட்டேன். ஓஹோ, இப்படிதான் இருக்கணும் போல. இவ்வளவு பெரிய கொம்பே என்ன செய்த, நம்ம சும்மா வாளுக்கு நம்மளுக்கு அப்படி ஆகி இப்படி ஆகுன்னு சீனை போட்டு முன்னாடி இல்ல சாரே. முதன்மையான ஆசனங்களை, வந்தனங்களையும் மரியாதை, நான் சொல்றேன், பக்கத்துல கை பிடிச்ச மனுஷனுடைய மரியாதைய எதிர்பார்க்கவே பார்க்காத, கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத. ஏன்னு சொல்றேன், சரி, இந்த சவுல் இருக்காப்புல, சவுல் வந்து எங்கேயோ இருந்த ஒரு ஆளு. அந்த ஆளு ஆண்டவர் கூப்பிட்டு என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்றாரு. சரியா? அபிஷேகம் பண்ண உடனே அட்ரஸே தெரியாம இருந்த ஒரு கேரக்டர், 2 காரியம் அவருடைய வாழ்க்கையில் நடக்குது. ஒண்ணு, தெய்வத்தினுடைய மகிமை வெளியரங்கமாகுது. தெய்வம் மகிமைப்படுகிறார். யார் மூலமா? சவுலின் மூலமா. தெய்வத்தினுடைய வல்லமையும் மகிமை எல்லாம் வெளியரங்கமாகுது. அதே நேரத்தில் இந்த சவுலுக்கு மரியாதை என்ன செய்யுது? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தெய்வம் உங்களை அழைச்சா, ஊழியத்துக்கு கூப்பிட்டாருன்னா 2 காரியம் நடக்கும். தேவ மகிமை வெளிப்படும், உங்களுக்கு மரியாதையும் வரும். ஆனா நீங்க எதுல பழகணும்னா, தேவ மகிமையில பழகணும். எதுல பழக கூடாது? எதுல பழக கூடாது? மரியாதையில பழக. இன்னைக்கு மரியாதை கொடுப்பான், நாளைக்கு. அதனால தான் மனுஷனால பொறுக்க முடியல. என்ன செய்யறாருன்னா, அபிஷேகம் போச்சு, அசுத்தாய் உள்ள வந்துருச்சு. ஆனாலும் சாமுவேலை கூப்பிட்டு, அபிஷேகம் போகட்டும், எல்லாம் போகட்டும், மரியாதையை காத்துக்கிறதுக்கு தயவு செஞ்சு என் சாமுவேலை என் கூட என்ன செய்யுங்க. சொல்றேன் மக்களே, தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனா இருந்தா, மனுஷனுடைய மரியாதையும் கனத்தையும் காலில் இருக்கிற தூசிக்கு சமானமும் வைப்பேன். அதை நீ ஒரு வழியா நினைச்சிட்ட, மனுஷனை மைண்ட் பண்ணாம இருந்தாலே பாதி வாழ்க்கை சமாதானமா முடிஞ்சிடும். பக்கத்துல கை எடுத்த, பாதி வாழ்க்கை சமாதானமா முடிஞ்சிடும். உனக்கு மைக்கு கொடுக்குறாங்களோ இல்லையோ, உன்னை ஊழியத்துக்கு கூப்பிடுறாங்களோ இல்லையோ, ஒரே நம்பிக்கையில கெத்தா உட்கார்ந்துருக்கணும். சேர்ல எங்க எப்படி உட்கார்ந்துருக்கணும்னா, தேவனுக்கு முன்னாடி நிக்கிற. சிம்பிள். முதன்மையான ஆசனங்களும், அடுத்து என்ன? வந்தனங்கள். ஐயா ஐயா அஞ்சாளா சொல்லு, வேண்டாம். எனக்கு எங்கேயாவது கூட்டத்தில் மாலை எடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா, எனக்கு அது மாதிரி பயம் உலகத்திலேயே கிடையாது. எதை எடுத்துட்டு வந்தா அது போடும்போது செத்தவனுக்கு போடுற ஒரு ஃபீல் எனக்கு வரும் உள்ள. நான் அவங்க மாலை எடுத்துட்டு வரும்போதே சொல்லிடுவேன், கையா ஐயா 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 ஐயான்ட்டே உட்காந்து. ஏன்னா எனக்கு தெரியும்
தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். கண்ணை மூடுங்க பார்க்கலாம், வலது கையை உயர்த்துங்க. ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே இந்த ஒரே ஒரு தகுதி மட்டும் எனக்கு தாங்கன்னு கேளுங்க. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் நான் வெளியில போய் சொல்லணும், வேற எதுவும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷங்கிற தகுதியை நான் தைரியமா வெளியில சொல்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. தெய்வம் உங்களை வச்சு செய்ய போற காரியம் சும்மா பட்டாசா இருக்கும், பட்டாசா இருக்கும். அதனால தான் கர்த்தர் என் மேல வச்சிருக்கிற கிருபை ஆண்டவரே உங்க சமூகத்துல நான் நிக்கணும், ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல நிக்க. இதை தாண்டி பெரிய கான்சென்ட்ரேஷனே போக கூடாது நமக்கு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபியூச்சர்ல பெரிய பெரிய காரியங்களை நம்மளை வச்சு தெய்வம் செய்யும் போது மேல ஏற ஏற எங்க வந்துடணும், கீழே தரைக்கு வந்துடணும். என்ன செஞ்சு வரணும்? என்னை யாரு வாசல்ல நின்று யாரும் கூப்பிடல, நீ அவ்வளவு பெரிய ஆளு. புல்ல பைபிள் நம்மளை எதுக்கு ஒப்பனையா சொல்லு தெரியுமா? புல்லு எதுக்கு? புல்லுக்கும் பூக்கும் உதிர்ந்து போற மாதிரி. என் மரியாதை ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். அல்லேலூயா. அதனால தான் வசனம் சொல்லுது, மனுஷனால் புகழப்படுகிறது அல்ல, தேவனால் புகழப்படுகிறதே உத்தமம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஒருவேளை இதுக்கு உங்க இருதயத்தை திருப்பினீங்கன்னா, நீங்க செத்தாலும் நீங்க செஞ்ச ஊழியம் பேசப்பட்டு கொண்டே இருக்கும். நீ வச்ச அந்த மார்க்கு அழிவே அழியாது, நீ அழிஞ்சு போவ. ஆனா இன்னைக்கு தானும் அழிஞ்சு செஞ்ச ஊழியம் அழிஞ்சு போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இருக்கிற சுவடே இல்லாம இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? பட்டத்தையும் பதவியும் வச்சு ஊழியம் செஞ்சிய தவிர தேவனுக்கு முன்னாடி நின்று என்ன செய்யல. தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனா இருந்தா ஒரு சின்ன காரியம் வச்சுட்டு போனாலும் நீ அழிஞ்சாலும் அந்த புள்ளி அழியாது, வச்ச புள்ளி வச்ச மாதிரியே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குதுன்னா, அந்த வசனத்தை திருப்பி போடுங்க, லூக்கா 11:43-44. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல் இருக்கிறீர்கள். என்னவா இருக்கிறீங்க? மறைந்திருக்கிற பிரேத குழிகளை போல். பக்கத்துல கை பிடிச்சுங்க. நல்ல ஊழியம் பண்ற, நம்மளுக்கு சொல்லுங்க, நல்ல ஊழியம் பண்ற, நல்ல பேசுற, பிரசங்கம் பண்ற, டிராக்ஸ் கொடுக்கிற, டிராக்ஸ் கொடுக்கறதுனால தெய்வம் என்னன்னு கூப்பிடுறாரு தெரியுமா? அவங்கள மறைந்திருக்கிற பிரேத குழி. ஏன் சார் மறைந்திருக்கிற பிரேத குழி? ஏன்னா அவங்கிட்ட செய்தியே இல்லை. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. தெய்வத்துக்கு முன்னாடி நின்னாதானே தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன வரும்? பிரேத குழி. நம்மள ஆண்டவர் எதுக்கு கூப்பிட்டிருக்காரு தெரியுமா? பிரேத குழியில இருக்கிறவனை கைய வச்சு தூக்கி மேல நிறுத்துறதுக்கு ஆண்டவர் நம்மள என்ன செஞ்சிருக்காரு? கூப்பிட்டிருக்காரு. ஆனா இங்க ஊழியம் செய்யற ஒரே ஊழியக்காரன் தான் என்னவா இருக்கிறான்னா பிரேத குழியா. இவன் பிரசங்கத்தை கேட்கிறவன், டைரக்டா அதுக்கு மீனிங் சொல்றேன், இவன் பிரசங்கத்தை கேட்கிறவன், இவனுடைய ஊழியத்தில் இருக்கிறவன் என்னத்தை போய் விடுவானா? பிரேத. ஏன் சார் வசனம் தானே. இவன் தெய்வத்துக்கு முன்னாடி நிக்காத மனுஷன், தெய்வத்துக்கு முன்னாடி நிக்காட்டி தெய்வத்திட்ட இருந்து செய்தி வாங்காத மனுஷன் அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சிருங்க. செய்தி அங்க இருந்து வந்தா தான் மரித்து போயிருக்கிற சடலங்களும் மரித்து போயிருக்கிற ஆத்துமாக்களும் உயிரடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரேத குழியா மாறிடவே நாம கூடாது. இல்ல, பிரேத குழியா என்ன செய்யக்கூடாது. அதனால தான் பவுல் எழுதுறாரு அந்த வாசனத்தை. 1 கொரிந்தியர் 2:5 வாசிங்க. என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்குரிய நய வசனமுள்ளதாய் இராமல் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்படுத்தப்பட்டதாய் இருந்தது. மண்டையில கை வைங்க பார்க்கலாம், எல்லாரும் தலையில கை வைங்க. இந்த மூளையில இருந்து பேசினா சொல்லுங்க, இந்த மூளையில இருந்து பேசினா, இந்த மூளையில இருந்து ஊழியம் பண்ணா, இந்த மூளையில இருந்து பாட்டு பாடினா, இந்த மூளையில இருந்து என்ன செஞ்சாலும் அதுக்கு பேரு பிரேத குழி. என்ன குழி? என்ன குழி? அதனால தான் பவுல் எழுதுறாரு, 8 MAக்கு சமமான படிப்பு நான் படிச்சிருக்கேன் சார். யாரு? பவுல்.
8 MAக்கு சமமான படிச்ச அறிவுக்கு கொஞ்சம் பஞ்சமே இல்லை. ஆனா அவர் சொல்றாரு, என் பேச்சும் என் பிரசங்கமும் மனுஷ ஞானத்திற்கு உரிய, அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம், நய வசனிப்புள்ளது இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க. நான் பேசினாலே எல்லாரும் இழுக்குதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? அல்ல இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாரு சார் அவரு. அவர் பேசினாலே ரொம்ப என்ன மோட்டிவேட்டடா நான் ஃபீல் பண்றேன். உன்னை என்டர்டெயின் பண்றதுக்கு இல்ல. சொல்லிட்டு கடைசியில் சொல்றாரு, மூளையிலிருந்து பிரசங்கம் பண்ணல, நாங்க எதுல இருந்து பண்றோம்னா எங்களுடைய பிரசங்கம் ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டதாய் இருக்கிற. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டா, ஆவியினாலும் பலத்தினாலும் உறுதிப்பட்டிருக்கிற பிரசங்கம் அலங்காரமா இல்லாம சிம்பிள் பிரசங்கமா இருந்தாலும் வேலை செய்யும். நீங்க போய் உடனே ஒரு பெரிய ஒரு ரபிமார்கள் இடத்திலிருந்து அவர்கிட்ட பேசி இவர்கிட்ட இருந்து இப்படி இல்லை, தேவையில்லை. ஆவியினாலும் பலத்தினாலும் ஒரு மனுஷனுடைய பிரசங்கம் உறுதிப்பட்டிருந்துச்சுன்னா இயேசு நல்லவர்னு சொன்னாலே வேலை செய்யும். இயேசு உண்மையுள்ளவர்னு சொன்னாலே வேலை செய்யும். எதுக்கு தெரியுமா? ஓவர் டெக்கரேஷன் தேவை. பக்கத்தில் கைப்பிடிச்சுங்க. ஓவர் டெக்கரேஷனே முன்னாடி போய் நிக்காம தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனா இல்லாம மூளைய கசக்குனா நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்கள் வெளியில வரும். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்றார், மக்களே நீங்க எனக்கு முன்னாடி நிக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். எப்பொழுதும் என் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைங்களா இருக்கணும். அங்க இருந்து செய்தி வர்ற பிள்ளைங்களா இருக்கணும். பக்கத்தில் கை பிடிச்சிருக்க. அங்க இருந்து செய்தி வர்ற பிள்ளையா இருக்கணும். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 2:7. உலக தோற்றம் முதற்கொண்டு தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாய் இருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனுக்கு மூணாவது ஆண்டவர் கொடுக்கிறது என்ன தெரியுமா? ரகசியம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரகசியம். தயவு செஞ்சு தேவ ரகசியத்தை பெறணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க யாருக்கு முன்னாடி நிக்கணும்? நான் சொல்லுவேன், பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். நிறைய பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ட்ட பேசியிருக்கிறேன் நான். என்ன அந்த டீச்சர் என்ன சொல்லி கொடுத்தாரோ அதுதான் அந்த கிளாஸ்ல இருக்கிற அவ்வளவு பேருக்கு என்ன செய்யும் சொல்லுங்க. தவறு கிடையாது. நாம எல்லாம் நிச்சயமா எங்க போகணும்? எந்த ஸ்கூலுக்கு போகணும்? பைபிள் ஸ்கூலுக்கு நீங்க போகணும்னு நினைச்சீங்கன்னா நானே உங்களை சேர்த்து வரேன். நல்ல ஸ்கூல்ல தயவு செஞ்சு வாங்க, சரியா? பைபிள் ஸ்கூல் கண்டிப்பா என்ன செய்யணும்? போகணும். ஆனா பைபிள் ஸ்கூலு உங்களுக்கு வசனத்தையும் வார்த்தையிலும் எழுதியிருக்கிற காரியங்களையும் பேக்ரவுண்டையும் சொல்லி கொடுக்குமே தவிர தெய்வத்துடைய ரகசியத்தை என்ன செய்யாது? என்ன செய்யாது? என்ன செய்யாது? என்ன செய்யாது? ஒரு கூட்டத்துக்கு ஒரு நபருக்கு முன்னாடி நீங்க போய் நிற்கும் போது நீங்க போய் வசனம் பேசுறதுனால அவன் மாற மாட்டான். தெய்வத்துக்கிட்ட இருந்து வாங்கின ரகசியம் பேசும்போது மாறுவான். என்ன பேசணும்? என்ன பேசணும்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க. தயவு செஞ்சு படிச்ச அறிவை வச்சு ஏதாவது செய்யலாம்னு நினைக்காத. அது ஒன்னத்துக்கு பிரயோஜனமே. தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன வரணும்? ரகசியம் வரணும். தெய்வத்துக்கிட்ட இருந்து வெளிப்பாடு வரணும். தெய்வத்துக்கிட்ட இருந்து நான் என்ன ஆண்டவரை என் பிள்ளைகளுக்கு சொல்லணும், வரணும். யாருக்கு வரும் தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். பக்கத்தில் கைப்பிடிச்சோம். நிறைய ரகசியத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. சொல்லுங்க, நிறைய ரகசியத்தை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. அவருக்கு முன்னாடி போய் நில்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் செய்யும் போது கூட என்ன செய்ய ஆரம்பிக்கிறார்னா, அவன் அப்படியே சின்ன சின்ன காரியங்கள் ரகசியங்களை வெளிப்படுத்துறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இந்த முதன்மையான ஆசனங்களை தேடாம தேவ மகிமையை தேடுறது. இந்த மாதிரி சில குவாலிட்டிஸுக்குள்ள அவன் வர 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 ஆண்டவர் அவனை கொண்டு என்ன காரியங்கள் செய்கிறார்னு பார்ப்போம். வசனத்தை வாசிங்க. 1 ராஜாக்கள் 17:1. மறுபடியும்
கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக யாருடைய வாக்கின்படியே? அப்பா பக்கத்துல கை பிடிச்சிருங்க. நாம பேசினா சொல்லுங்க, நாம பேசினா பஸ்ஸே நிக்காது. என்ன நிக்காது? இங்க ஒருத்தன் பேசுறான், என்ன நிக்குதா? மழையும் பனியும். நான் சொல்லட்டா, தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் வாக்குல ஒரு அதிகாரத்தை வைக்கிறார். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, மனுஷனுக்கு, தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனுக்கு நாக்குல ஒரு பெரிய அதிகாரத்தை ஆண்டவர் வைக்கிறார். அதுக்கு முன்னாடி கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியானவன் எலியா யாரை நோக்கி? ஆகாபை நோக்கி. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், சரியா? ஆகாப் யாருன்னா பெரிய அதிகாரம்னு அர்த்தம், பெரிய அத்தாரிட்டி, பெரிய ராஜா. இவ்வளவு பெரிய ராஜாக்கு முன்னாடி, தெய்வத்தை எதிர்க்கிற ஒருத்தனுக்கு முன்னாடி, ஜனங்களை வழிவிலகி போக பண்ணுகிற ஒரு அதிகாரத்திற்கு முன்னாடி யார் போய் நிக்கிறான்னா இந்த எலியா போய் என்ன செய்யறாரு? நிக்கிறாரு. எங்க இருந்தியா உங்களுக்கு அவ்வளவு தைரியம்? நான் சொல்றேன், லாஸ்ட் டேஸ்ல ஆண்டவர் ஒரு கூட்ட ஜனத்தை எழுப்புறார். ஒரு வாலிபர்கள் கூட்டத்தை கர்த்தர் எழுப்புகிறார். இந்த கூட்டம் எப்படிப்பட்டதுன்னா, யாருக்கும் பயப்படாம தேவ வார்த்தைய பேசுற கூட்டம். சின்ன சின்ன காரியங்கள்ல கூட பயந்துகிட்டு, வெக்கப்பட்டுக்கிட்டு, கூச்சப்பட்டு, இல்ல 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 இல்ல, இது அதிகாரத்துக்கு முன்னாடியே தைரியமா பேசுகிற ஒரு மனுஷன். எங்க இருந்து சார் இந்த தைரியம் வந்துச்சு? படிப்பா இல்ல, பதவியா இல்ல, பணமா இல்ல, ஆள்பலமா இல்ல, பெரிய கூட்டமா இல்ல, எங்க இருந்து இந்த தைரியம் வந்துச்சு? நான் தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். யாருக்கு தைரியம் வரும்? யாருக்கு தைரியம் வரும்? யாருக்கு அன்காம்ப்ரமைஸ்டா பிரசங்கம் பண்ண முடியும்? யாருக்கு தெய்வத்தினுடைய இருதயத்தை புரிஞ்சு பேச முடியும்? யாரா இருந்தாலும் இதுதான் சத்தியம், இதுதான் உண்மைன்னு யாரால சொல்ல முடியும்? யாரால தெரியுமா? படிச்சிருக்கிறவே இல்ல, தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். அல்லேலூயா. அதனால தான் சீஷர்களுக்கு கூட அழகா சொல்லும் போது சொல்றாங்க, இங்க பாருங்க ஐயா, எங்க சுய பக்தியினாலும் அல்ல, எங்க சுய சக்தியினாலும் இல்ல, இயேசுவின் நாமத்தினால. எது நாமத்தினால? பக்கத்துல பார்த்து, சுய சக்தியும் வேலை செய்யாது, சுய பக்தியும் வேலை செய்யாது. தெய்வத்துக்கு முன்னாடி நின்னுட்டு வந்தேங்கிற அதிகாரத்தை தவிர ஒரு அதிகாரமும் செயல்படாது. Do you have that authority? Have you received that authority? விசுவாசம் விசுவாசம் விசுவாசம். இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. விசுவாசம் இயேசு செஞ்சு முடிச்சது உண்மைதான். ஆனா அந்த விசுவாசத்துல இருந்து பெற வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. அல்லேலூயா. விசுவாசத்தினால பெற வேண்டிய ஒரு இடம் ஒண்ணு. ஒரு ராஜா ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார். என்ன? என்னுடைய சமூகத்துக்கு வர்ற எல்லாரும், என்னுடைய பிரசனத்துக்கு வர்ற எல்லாரும், என்னை நேரில் வந்து பார்க்கிற, என்னை பணிந்து கொள்ளுகிறவர்களுக்கு நான் இவ்வளவு பெரிய சன்மானம் தர்றேன்னு சொல்றாரு. என்ன செய்யறாரு? சன்மானம் தரேன்னு சொல்றாரு. அவர் சன்மானம் தராருன்னு வீட்டுக்குள்ளே இருந்தா என்ன செய்யறது இல்ல, தர்றதில்ல. என்ன சொன்னார்? நான் கண்டிஷன், என்கிட்ட come to me, I will give you my authority. Come to me, I will bless you with every gift. Come to me. நான் முன்னாடி போய் நிக்காம, அவர் சமூகத்துல இல்லாம, இயேசு செஞ்சிட்டாரு தான். அது பேங்க்ல இருக்கு, பேக்ட் அங்க இருக்கு. போய் வாங்கணும்னா go and receive it. Go and receive it. அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். இது எல்லாத்தையும் தெய்வம் தான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. நான் ஏன் கேட்கணும்? நான் ஏன் தட்டணும்? நான் ஏன் தேடணும்? தெய்வம் சொன்ன கடைசி வரைக்கும் இப்படியே இரு. கடைசி வரைக்கும் உன் அறிவை வச்சே என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இரு. என் அதிகாரமோ என் வல்லமையோ உன் மேல இருக்காது. ஏன் தெரியுமா? நீ தேடவும் இல்லை, கேட்கவும் இல்லை, தட்டவும். The
தைரியம் எங்க இருந்து வருது தெரியுமா? ஆகாபை நோக்கி அதிகாரங்களுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட பயப்படாம மேல நிக்கிறது. அந்த கிருபை எங்க இருந்து வருது தெரியுமா? சிலர் சொல்லுவாங்க என்கிட்ட, அண்ணே நல்ல உடம்பு பெருசா இருந்தா தைரியமா இருக்கலாம், படிச்சிருந்தா தைரியமா இருக்கலாம், உங்களை மாதிரி பேச்சு திறமை. நான் சொல்றேன், அடக்காடங்களே அடக்க. நான் சொல்லட்டா, பீழையாம ஒரு பெரிய ஆளு பக்கத்துல பச்சன, பீழையாம ஒரு பெரிய ஆளு. அந்த பெரிய ஆளுக்கு லெசன் எடுத்த ஆள் யாரு தெரியுமா? பக்கத்துல பச்சன கழுத. கழுத சொல்லுங்க, கழுத. கழுதைக்கு எங்க சார் தைரியம் வந்துச்சு? பீழையாம இங்க பாரு, யாரு சொல்றா? கழுதைக்கு எங்க இருந்து அந்த தைரியம் வந்துச்சு? இவன் கழுதையை அடிக்கான். யாரு? திருப்பின்னு சொல்ற, கழுதை அடிக்கிறியா? நீ அடிச்சாலும் பரவாயில்ல, ஒன்னே நான் விட மாட்டேன்டா. சொல்ல வேண்டியதை நிச்சயமா பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அந்த கழுதை எப்படி இவ்வளவு தைரியமா இருந்துச்சு? கழுதை கூட தைரியமா அடி வாங்கிட்டு பேசுது. என்ன பேசுது? கழுதை அடி வாங்கிட்டு என்ன செய்யுது? பேசுது. எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? அறிவுல இருந்தா வருது. அது வெறும் மூணு 3 சென்சஸ் உள்ள ஒரு ஜீவன். கழுத 6 அறிவு உள்ளது இல்ல. எத்தனை அறிவு உள்ளது? 3 அறிவு உள்ளது. சரியா? 3 அறிவு உள்ளது தைரியமா பேசுது. 6 அறிவு உள்ளது பயந்துட்டு பாக்குது. என்ன சார் வித்தியாசம்? என்ன சார் வித்தியாசம்? என்ன வித்தியாசம்னா, இதுக்கு அறிவுல இருந்து பேசல. எதுல இருந்து பேசினா? வேற ஏதோ ஒரு பலன் என்ன செய்யுது? உள்ள வருது, பேச வைக்குதுன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். அதே பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு இருக்கு. It is available. Better you go and receive it. கடைசி நாட்கள்ல மாம்சமான யாவர் மீது என்னோட ஆவி என்ன செய்வேன்? ஊற்றுவேன். It is available there. Go and receive it. The problem is you are not ready to wait upon the Lord to receive it. தேவனுக்கு முன்னாடி போய் நின்னு பாருங்க. இந்த பேச்சு இல்ல, மேல ஒரு அதிகாரம் வந்து உட்காரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சார், பேதுரு பக்காவான ஒரு பைபிள் ஸ்காலர் கிட்ட இருந்தார். யாரு சொல்லுங்க? இயேசு. யாரு? இயேசு. சார், அவரு சான்ஸே இல்ல. வானத்தில் இருக்கிற ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு, நடக்க வேண்டியது தீர்க்க தரிசனம் பேசுறாரு, எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்றாரு. யாரு? இயேசு. சரியா? பயங்கரமான பைபிள் டீச்சர் கிட்ட 3 வருஷம் உட்கார்ந்து படிக்காரு. யாரு? பேதுரு. சரியா? இவ்வளவு அறிவை பெற்றுட்டு எல்லா ராஜ்யம் தெரியுது, இயேசு தெரியுது, மேசியா தெரியுது, தீர்க்க தரிசனம் தெரியுது, எதிர்காலம், நிகழ்காலம், பழைய காலத்தில் உள்ள தீர்க்க தரிசனம் எல்லாத்தையும் 3 வருஷத்துல கத்து தெளிஞ்சு மூளை பெருசாகி சூப்பர் ஸ்காலர் ஆயிட்டார். யாரு? பேதுரு. இப்ப இந்த ஸ்காலர் கிட்ட வந்து ஒரு அம்மா கேக்குது, ஏங்க நீங்களும் அவரோட இருந்தவர் தானே? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க. ஸ்காலர் கிட்ட வந்து, நீங்களும் அவரோட இருந்தவர் தானே? இந்த கேள்வி கேட்ட உடனே ஸ்காலர் சொல்றாரு, எங்க அம்மா சத்தியமா இவர் யாரு எனக்கு? என்ன ஸ்காலரு, 3 வருஷம் படிச்ச உனக்கு தைரியம் வரலையா? 3 வருஷம் அலசி ஆராய்ச்ச பலன் வரலையோ? வராது. ஆனா அதே பேதுரு தான் பெந்தேகோஸ்தே நாளிலே கர்த்தருடைய சமூகத்துல 10 நாள் அவருடைய தேவனுக்கு முன்னாடி உட்கார்ந்ததனுடைய விளைவு என்ன தெரியுமா? முதல் காரியம் என்னன்னா, அறிவு பேசல. எந்திரிச்ச உடனே பைபிள் சொல்லுது, அவன் தைரியம் கொண்டு என்ன செஞ்சா? அவன் தைரியம் கொண்டு 3 வருஷம் படிச்ச படிப்பு கொடுக்காதத கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து தெய்வ பலன் மேல இருந்து வந்த பொழுதோ செஞ்சுச்சு. அதே தேவ பலன் தான் நம்மளையும் தாங்கணும். அதே தேவ பலத்துல தான் நாமளும் ஊழியம் செய்யணும். அதனால தான் பவுலுக்கு ஆண்டவர் சொல்றார், பவுல் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அறிவாளி, தோராவை தெரிஞ்சவர், சகலத்தையும் முற்றியும் அவருக்கு தெரியாத விஷயமே இல்லை. ஆனா அவரை குறிச்சு பைபிள் தூதன் போய் அவர்கிட்ட பேசும்போது என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க பாரு பவுலே, பயப்படாம பேசு. என்னது சார்? 8 MA பாசமா படிச்சிருக்கேன் சார், நான் தோராலாம் எனக்கு தெரியும் சாரு. ஆனா வந்து சொல்ற, நீ பயப்படாம. பரலோகத்துக்கு தெரியும் எவன் ஒரு தைரியசாலியா இருப்பான், யாரால பேச முடியும், யாரால பேச முடியாது. நான் சொல்றேன், நல்ல வேதம் படிங்க,
நல்ல தெய்வத்தை பத்தி அறிஞ்சு கொள்ளுங்க. கர்த்தரை முன்னாடி இருக்கிற ஹிஸ்டரி, பின்னாடி இருக்கிற ஹிஸ்டரி எல்லாத்தையும், பேக்ரவுண்டு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சு ரிசர்ச் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுங்க. ஆனா உங்களுடைய டைட்டில் எங்க இருக்குன்னா, தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். பக்கத்துல கேளுங்களேன், இது இருக்கா? கேளுங்க, இது இருக்கா? இப்ப ஃபர்ஸ்ட் சொல்றாரு ஆகாபுக்கு முன்னாடி தைரியம். அப்ப தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறது எந்த அதிகாரத்திற்கும் பயப்படாம பேசக்கூடிய தைரியம், சுவிசேஷத்தை பிரகடனப்படுத்தக்கூடிய தைரியம். இந்த தைரியம் நம்ம கிட்ட இருந்து வராது, தாராளமா ஆவியானவருடைய ஊந்துதலினாலே உள்ள இருந்து என்ன செய்யணும்? நம்பர் 1. நம்பர் 2, அதே வசனத்தை திருப்பி வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17. என் வாக்கின்படி அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. இப்ப அடுத்த ஒரு பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்குது. என்ன நடக்குதுன்னா, முதல்ல அதிகாரத்தோட பேச ஆரம்பிக்கிறாரு. அடுத்து என்ன? வாக்கின்படியே. பக்கத்துல கைப்பிடிச்சோம், நம்ம வார்த்தையில ஏதோ ஒரு அதிகாரம். முதல்ல தைரியம், அடுத்து என்ன இருக்கு? வார்த்தையில என்ன இருக்கு? இப்ப என்ன, இந்த வசனத்தை நல்லா விளங்கிக்கணும், சரியா? இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யா. நீங்க உடனே நினைச்சிடக்கூடாது, ஓகே அப்போ நம்மளும் என்னத்தை நிறுத்தலாம் சொல்லுங்க? மழையையும் பனியையும் நிறுத்திடலாம். நான் சொல்றேன், புதிய ஏற்பாட்டையும் பழைய ஏற்பாட்டையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு விதம் இருக்கு. தெய்வம் எதை செய்தாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணமோ, அதுக்கு பின்னாடி தேவ மகிமை இருந்தா மட்டும்தான் அந்த காரியத்தை என்ன செய்வார். ஒரு குளத்தின் அருகே எத்தனையோ நோயாளிகள் இருந்தாலும் ஒரே ஒரு முடவனை மட்டும் என்ன செஞ்சாரு? சொஸ்தப்படுத்தினார். எத்தனையோ காரியங்கள், அதிசயங்களோ, எவ்வளவோ செத்த பிரேதங்கள் இருந்தாலும் அதுல லாசருங்கிற ஒரு மனுஷனை மட்டும் என்ன செஞ்சார்? இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்றேன். மழையையும் பனியையும் நிறுத்தினா அதனுடைய மீனிங் என்னன்னா, பாகால்கள், அதாவது ஆகாப் ராஜா, எசபேல், பாகால்களுடைய தெய்வங்கள் எதை கொடுக்கிறவர்கள் என்று அவங்களுக்கு தெரியும்னா, மழையையும் பனியையும். பாகால் தெய்வங்களுடைய பேர் என்னன்னா, இவர்கள் மழையையும் பனியையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிற தெய்வம் தான் என்ன தெய்வம்? என்ன தெய்வம்? பாகால். இப்ப சேலஞ்சே என்னன்னா, மழையை நிறுத்துறேன் பாக்குறியா? அது சேலஞ்ச் இல்ல. நீ கும்புற தெய்வம் பெருசா இல்ல நான் கும்புற தெய்வம் பெருசா? நம்ம ஆளு அதை விட்டுவிட்டு மழையை நிறுத்துறேன், அதை நிறுத்துறேன். ஒரு ஆள் இடி அடிக்குது, எளிய மழை வந்துருச்சு, நாங்க இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் மழை. லூசுங்க. இங்க சேலஞ்ச் என்ன தெரியுமா? நீ சொல்ற ஆகாபே, மழையும் வானத்து பனியையும் வானத்து மழையும் கொடுக்கிற பாகால் தான் தெய்வம்னு நீ என்ன செய்ற சொல்ற. நான் என்ன சொல்றேன்? உன் தெய்வத்தால் அதை செய்ய முடியாது, என் தெய்வம் எப்படி நிறுத்துறாருன்னு பாருன்னு காமிக்கிறேன். யார் சொல்றான்னா, எளிய. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? புதிய உடன்படிக்கையின்படி உங்களுக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் யுத்தம் அல்ல, வானமண்டலத்தின் சேனைகளோடும் அதிகாரங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் என்ன இருக்கிறது? யுத்தம் இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க மனுஷன் உன்னை அடிச்சாலும், மனுஷன் உன்னை துன்பப்படுத்தினாலும், வானமண்டலத்தில் இருக்கிற சேனைகளுக்குள்ள உன் வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. மனுஷனுக்கு மேல மனுஷன் அதிகாரப்படுத்துறது பெரிய விஷயம் இல்லையா? ஒரு மனுஷன் வானமண்டலத்தில் இருக்கிற சேனைகளை கட்டுகிறது தான் பெரிய விஷயம். நீங்க எதுவா இருக்கிறீங்க? நீங்க எதுவா இருக்கிறீங்க? நீங்க எதை தெரியுமா விரும்புறீங்க? ஒரு மனுஷனை அதிகாரப்படுத்துறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன்? தெய்வம் சொல்றாரு, ஐயோ இவ்வளவு அற்பமா நினைக்காதையா, நீ யாரை கண்ட்ரோல் பண்றவனா நான் வைக்கிறேன்னா, உலகத்தின் அதிபதிய. யார? உலகத்தின் அதிபதியினுடைய கிரியைகளுக்கு விரோதமா தெய்வம் நம்ம வார்த்தைக்கு அதிகாரம் தரங்கிறாரு. யாருக்கு? அவருக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், நான் ஜெபிச்சா தான் ஆண்டவர் எல்லாத்தையும் தருவாரானே. ஜெபம் எதுக்குன்னா, ஆண்டவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். எல்லாவற்றையும் என்னதான் நடந்தாலும் அவர் சித்தம் தானே நடக்கும். உண்மைதான் ஐயா. அப்புறம் எதுக்குன்னே நான் ஜெபம் பண்ணணும்? ஜெபமே எதுக்குன்னா, நம்ம டம்மி பீஸா இருக்கிற நம்ம வார்த்தையை வச்சு உலகத்தின் அதிபதி செய்ய வேண்டிய எல்லா காரியத்தையும் தவிடுபடி ஆக்கி அது நிமித்தம் தேவநாமம் மகிமைப்படுகிறது.
That is the power of prayer. இந்த கூட்டத்துக்கு வரும்போது ஆண்டவர் உங்க எல்லாரும் மேலையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் என் பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா காரியத்தையும் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சுட்டார். இதுக்கு இடையில ஜெபம் என்ன செய்யுது அப்படின்னு கேட்டா, அது வராதபடிக்கு ஒருத்தன் மேல நின்னுட்டு என்ன செய்வான்? தடை செய்வான். இங்க இருந்து ஒரு சாதாரண ஒரு பாட்டியா இருக்கும், பலவீனமான ஒரு வயசான ஒரு அம்மாவா இருக்கும். அந்த அம்மா இங்க உட்காந்துக்கிட்டு சோதரம்னா அங்க எல்லாம் படார்னு என்ன செய்யுமா? பக்கத்துல கை பிடிச்சலுங்க. மனுஷனை ஜெயிக்கணும்னா ஆம்ஸ்ல பல வேணும். சொல்லுங்க, ஆம்ஸ்ல பல வேணும். பிசாசை ஜெயிக்கணும்னா வேணும். அதனால தான் ஆண்டவர் சொன்னாரு, நாவின் அதிகாரத்துல நான் என்னத்தை வச்சிருக்கிறேன்? மரணத்தையும் ஜீவனையும் நான் வைத்திருக்கிறேன். என்னுடைய நாமத்தினாலே எதை வரட்டுங்க? அப்ப நம்பர் 1 தைரியமும், நம்பர் 2 அதிகாரமும். பக்கத்துல பச்சை நம்பர் 1 தைரியம், நம்பர் 2 அதிகாரமும். சரி சார், இவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருக்காரு, இந்த எலியா எப்படிப்பட்டவர் சார் அப்படின்னு கேட்டா, இவர் சொன்னா எல்லாம் நடக்குது, பயங்கர லேடர் போட்டு வானத்துல இருந்து டைரக்டா இறங்கி இருப்பாரோ தேவதூதன் மாதிரி அப்படின்னு நினைச்சா இல்ல. பைபிள் என்ன சொல்லுது? நம்மை போல பாடுள்ள மனுஷன். பக்கத்துல கை பிடிச்சலுங்க. நம்மள மாதிரியே ஒரு டம்மி பீஸ் தான் வரும். யாரு? ஸ்பெஷல் கிருபலா இல்ல. வானத்துல இருந்து டமால்னு தப்பிரல. தூதனாய் இருந்தவர் மனிதனாய் இன்கார்னேட் ஆகி வந்துடல. நம்மை போல பாடுள்ள மனுஷனாகிய எலியா அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. பக்கத்துல கைப்பிடிச்சுங்க. பெரிய நம்பிக்கை இருக்கு. எலியாவை பயன்படுத்தின அதே தெய்வம் நம்மளையும் நிச்சயமாய் பயன்படுத்துவார். எலியாவை வைத்து என்னென்ன காரியத்தெல்லாம் செஞ்சாரோ அதே தெய்வம் உங்களையும் என்னையும் வச்சு நிச்சயமா என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதுக்கு என்ன சார் செஞ்சாரு? தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். இப்ப இங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, வெளியில வந்து சொல்லும் போது தைரியமா சொல்றாரு. யாரு? எலியா. யாரு தெரியுமா? தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். என்ன ஒரு தைரியம், என்ன ஒரு. ஆனா அது வெளியில. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. அது வெளியில. உள்ள தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்னு தெரியுமா? பக்கத்துல காய் கடிச்சுங்க. வெளியில துல்லா நிக்கணும். உள்ள எப்படி நிப்பான்னு தெரியுமா? அல்லேலூயா. வெளியில தில்லா சொல்லணும்னா, ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் தைரியமா சொல்லணும்னா, உள்ள நிக்கிறதுக்கு ஒரு போஸ்டர் இருக்கு. வெளியில ஒரு சொன்னா தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். ஆனா தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கிறதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? முழங்கால்னு அர்த்தம். பக்கத்துல கை பிடிச்சுங்க. வெளியில சொல்லும் போது நான் யாராக்கும் தெரியுமா? ஆண்டர்கிட்ட இருந்து வர்றவனாக்கும். அதான் சொல்ல, வெளியில ஆண்டர் நம்மளை கெத்தா வைக்கணும்னா உள்ள சப்பையா இருக்கணும். பக்கத்துல கொஞ்சம் உள்ள டம்மி பீஸா இருக்கணும். தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் எப்படி நிப்பேன் தெரியுமா? ஐயா, 2 முட்டியும் அடிச்சு கீழே வச்சு பிச்சைக்கார மாதிரி 2 கையும் தூக்கி, ஐயா இதுக்கு பேர் தான் என்னது? தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன். அவங்க ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தருக்கு முன்னாடி போக. இப்ப வெளியில இருக்கிற சீன் எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்க இருக்கிற வெளியில இருக்கிற சீன் எல்லாம் வெளியில கிடைக்கிற பந்தாகந்தா எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் எல்லாம். இப்ப உண்மையா யதார்த்தமா தேவனுக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் எப்படி இருப்பான் தெரியுமா? பக்கத்துல கை பிடிச்சுங்க. தேவனுக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி நாம கண்ணாடிக்கு முன்னாடி நிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எதுக்கு முன்னாடி? எதுக்கு முன்னாடி? தெய்வத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு எதுக்கு முன்னாடி நிக்கணுமா? நம்ம ஒருத்தரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, சந்திக்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்க தான் போய் நிற்போம்? சொல்லுங்க. யாருமே நிக்க மாட்டீங்களா? நான் இது உபதேசம் கிடையாது, ஆனால் ஒரு அண்ணனா ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன். சரியா? காலையில எழும்பி ஜபத்துக்கு எந்திரிக்கும் போது நீட்டா எந்திரிக்கணும். பக்கத்துல கை பிடிச்ச நீட்டா எந்திரிக்கணும். அந்த அழுக்கு லுங்கியோட போய் எங்க உட்காரக்கூடாது? அழுக்கு லுங்கியோட பல்லு கில்லு தேய்க்காம மண்டை கிண்ட கோலமா வச்சுட்டு யாருக்கிட்ட போய், அப்பா நான் உண்மை இவ்வளவு சீத்த புள்ள எனக்கு வேண்டவே.
கொஞ்சமாவது எப்படி டீசெண்டா இதை உடனே உபதேசமா சொல்ல இல்லை ஒரு டிசிப்ளினா என்ன செய்றேன், நீட்டா காலையில் என்ன செய்யுங்க, பல்லுகளெல்லாம் விளக்கி அழகா தலைச்சீவி எங்க ஆட்ட போங்க. இப்ப விஷயத்துக்கு வரும். இது வெளித்தோற்றம். இதே போல தெய்வத்துக்கு முன்னாடி நான் நிக்கணும்னா முதல்ல கண்ணாடி முன்னாடி போய் நிக்கணும். அந்த கண்ணாடி என்ன? வாசிங்க அந்த வசனத்தை, யாக்கோபு 1:23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, தெய்வத்துக்கு முன்னாடி நிற்கும் போது முதல்ல கண்ணாடியில நின்னு சுபாவ மனுஷனை பார்க்கணும். என்ன மனுஷனை பார்க்கணும்? முதல்ல வெளி மனுஷனை பார்த்தேன், சரி. இப்ப உள்ள தெய்வத்துக்கு வெளியில, ஏன்னா வெளியில இருக்கிறவனுக்கு வெளி மனுஷன் தான் தெரியுமே தவிர என்ன மனுஷன் தெரியாது, சுபாவ மனுஷன் தெரியாது. அப்ப இந்த சுபாவ மனுஷனை எங்க கொண்டு போய் கொடுக்கணும்னா வசனங்கிற கண்ணாடியில கொண்டு போய் வைக்கணும். பக்கத்துல கை பிடிச்சிருங்க, வசனங்கிற கண்ணாடியை திறந்து சுபாவ மனுஷனை ரெடி பண்ணணுமா? எப்படி? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். கண்ணாடி சொல்லுது, ஏய் உனக்கும் சாந்தத்துக்கும் சம்பந்தமே, மேக் இட் ரெடி. தன் சகோதரனை பார்த்து மூடன் என்று சொல்லுகிறவனே, கண்ணாடியை திறந்தவன சொல்லுது, வார்த்தைக்கு வார்த்தை முட்டாளே முட்டா பயலேன்னு தான் சொல்ற. சுபாவ முகத்தை இதுக்கு ஏன் யாரை பார்க்க போறேன் நானு? யாரை பார்க்க போறேன் நானு? நாம நினைக்கிறோம் போய் முழங்கால போட்ட உடனே யாரை பார்க்க போயிட்டேன்னு இல்ல. முதல்ல தெய்வம் உங்களுக்கு முன்னாடி கண்ணாடியை வைப்பார். பக்கத்துல கை பிடிச்சிருங்க, அவரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியை வச்சு உரிக்க வேண்டியதை நான் உரிச்சிட்டு தான் அதை ஓகே சொன்னா தான் அடுத்த எல்லைக்கே என்ன செய்வாரு. ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள எல்லாரும் நுழைஞ்ச முடியாது. ஆசாரிகள் பரிசுத்த ஸ்தலத்துக்கு நுழையறதுக்கு முன்னாடி ஏற்கனவே குளிச்சு சுத்தமா இருந்தாலும் அங்க ஒரு தொட்டி இருக்கும். என்ன இருக்கும்? அந்த தொட்டியில போய் கையெல்லாம் என்ன செய்யணுமா ஆசாரியனுக்கு. அப்ப வசனங்கிற கண்ணாடியை திறந்து அப்படி பார்க்கணும். ஓகே, என் கண்ணு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு. ஓகே ஆண்டவரே சுத்தப்படுத்து. ஆண்டவரே என் காது எப்படி இருக்கு? ரொம்ப கேவலமா இருக்கு தம்பி. ஆண்டவரே இதை சுத்தப்படுத்து. ஆண்டவரே வாய் தாறுமாறா பேசுது தம்பி, கெட்ட வார்த்தையும் பொய்யும் அளவில்லாம வாயிலிருந்து என்ன செய்யுது வருது, தூஷணமும். ஆண்டவரே சுபாவ மனுஷனை சரி செய்யணும். அப்படி சரி செய்யும் போது என்னென்ன காரியம்லாம் அவுட்கம் வரும் தெரியுமா? சங்கீதம் 24:4 3 வாசிங்க. 24:3-4 வாசிங்க. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? கவனிங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாதவனும் கபடாய் ஆணையிடாமலும். அல்லேலூயா. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, இவளத்தையும் செக் பண்றதுக்கு தான் ஆண்டவர் கண்ணாடி முன்னாடி போய் நிக்க சொல்றாரு. எதை முதல்ல சொல்றாரு? கைகள்ல சுத்தம், அடுத்து இருதயத்துல மாசு, அடுத்து ஆத்துமாவை மாயைக்கு. அப்படின்னா அந்த உலகத்துல அழிஞ்சு போற காரியத்துக்கு ஆத்துமாவை விட்டு கொடுத்திருக்கேன் ஆண்டவரே அப்படின்னு இந்த கண்ணாடியை வச்சு என்ன செய்யணுமா? செக் பண்ணி அடுத்து கபடாய். இந்த கண்ணாடி இது எல்லாத்தையும் செய்யும். முன்னாடி யாரை பார்க்கறதுக்கு முன்னாடி சொல்லுங்க, before you meet your king this mirror will expose everything. அதனால தான் சொல்லுவேன், இதுல படிக்காம இதுல பழக்கம் இல்லாம இதுக்கு கீழ்ப்படியணுங்கிற எண்ணம் இல்லாம 10 இல்ல 12 மணி நேரம் தேவ சமூகத்துல உட்கார்ந்தாலும் வேஸ்ட். இந்த கண்ணாடியை பார்த்து சுபாவ மனுஷன், நல்ல அழகான வார்த்தை, அது மனுஷன் எழுதல, என்ன எழுதியிருக்கு? சுபாவம். இது என்னுடைய சுபாவம், பான் நேச்சர், சின்ன வயசுல இருந்து இருக்கு. நான் சொல்றேன், கடைசி வரைக்கும் உருப்புறதுக்கு வாய்ப்பே. ஏன்னா இந்த கண்ணாடி சுபாவ மனுஷனை காண்பிக்கிற கண்ணாடி, மனுஷனை காண்பிக்கிற கண்ணாடி இல்ல. சுபா அப்படின்னா என்ன? மனுஷனை காண்பிக்கிற, நான் இன்னைக்கு வெள்ளை ட்ரெஸ் போட்டிருக்கேனா, காதுல கழுத்துல இல்லாம இருக்கிறேனா, வெளித்தோற்றமான இந்த மனுஷனை காட்டுற கண்ணாடி இல்ல, சுபாவ மனுஷன்.
இதை காமிக்குதா, கையில் சுத்தம் இருக்கா? உடனே இந்த கண்ணாடி சொல்லுது, இல்லை ராஜா அவன் கை பாரு சுத்தமே இல்லாமல் இருக்கு. ஓகே. அடுத்து இருதயம் மாசா இருக்கு ராஜா, ஓகே ஓகே க்ளீன் பண்ணிடலாம். அடுத்து ஆத்மா கபடியில் போய் நிறைய என்ன செய்யுது, ஒட்டி கிடக்குது தம்பி. மாயைக்கு உன்னை ரொம்ப ஒப்பு கொடுக்குற, மேனிட்டிக்கு ரொம்ப ஒப்பு கொடுத்துருக்குற, அழிஞ்சு போகிற காரியத்தில் உன் ஆத்மா ரொம்ப மண்ணோட ஒட்டி கிடக்கு. மாறிடுறேன் ஆண்டவரே. அடுத்து ரொம்ப கபடா பேசுற ஐயா, இந்த வாய் மாறுமா? எவ்வளவு அழகா அந்த கண்ணாடி சொல்லி கொடுக்கும் தெரியுமா? இதை சொல்லி கொடுத்த உடனே அடுத்த நிமிஷம் தேவனுக்கு முன்னாடி நிக்கணும்னு நினைக்கிற மனுஷனுடைய வாயிலிருந்து என்ன தெரியுமா வரும்? ஆண்டவரே உங்க பாதத்துல, உங்க சமூகத்துல நிர்வாணியா வந்து நிக்கிறேன். மறைக்கவே மாட்டீங்க. பக்கத்துல கை பிடிச்சிருங்க. மறைக்க மாட்டீங்க, நியாயப்படுத்த மாட்டீங்க, பிறரை குற்றப்படுத்த மாட்டீங்க. என்கிட்ட இது இருக்க ஆண்டவரேன்னு யார்கிட்ட போயிருவீங்க? தேவனுக்கு முன்னாடி ரகசியத்தில் அந்தரங்கத்தில் நிற்கிறவன் முதல் ஸ்டெப் எப்படி நிக்கணும்னு சொல்றேன், நிர்வாணியா நிக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஸ்டெப்? நிர்வாணியா நிக்கணும். ஆண்டவரே பாருங்க ஐயா என் கோலத்தை, என் பாவத்தை பாருங்க ஐயா, என் பலவீனத்தை பாருங்க ஐயா, என்னுடைய சுபாவத்தை பாருங்க ஐயா. உங்களுக்கு நான் ஒன்னத்தையும் மறைக்க விரும்பல, ஒன்னத்தையும் நான் ஸ்கிப் பண்ணிட்டு போக விரும்பல. எல்லாவற்றையும் உங்க சமூகத்துல வச்சு சரி செய்யணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆண்டவரே நீங்க தானே என்னுடைய அப்பா. அல்லேலூயா அல்லேலூயா. அதான் உங்க பாட்டி இருக்கும்போது சொல்லுவாங்க, நம்ம குழந்தையா இருக்கும் போது நம்மளை அம்மா அப்பா தான் தூக்கி என்ன செய்கிறாங்க, வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே நம்மளுக்கு கூச்ச நாச்செல்லாம் என்ன செஞ்சிடும், வந்துடும். அப்போ நல்லா ஒன்றுமே போடாமல் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அப்போ கொஞ்சம் பெருசான உடனே என்ன செய்கிறோம், அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் போட்டு அழகாக இருக்கிறோம். உடனே இப்போ பார்த்தோன்னே கதவை மூடுங்க, உள்ளே வராதிங்க அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, நான் பார்க்காததா. என்னது உங்கள் பாட்டி சொல்லவே இல்லையா? சொல்லி இவர் அப்போ தான் எல்லாத்தையும் மாட்டி இங்கே வராதிங்க சொன்னோன்னு அவங்க சொல்லுவாங்க, நான் பார்க்காததாடே. தெய்வம் சொல்றாரு, நான் பார்க்காததா, நான் பார்க்காததா. உன் அருவருப்பு, உன் நிர்வாணம், உன்னுடைய அசுத் நான் பார்க்காததா. மக்களை ஏன் என்கிட்ட மறைக்கிற? யோவான் எழுதும் போது எழுதுறாரு, உலகத்துல வெளிச்சம் வந்திருந்தோம் ஒரு வயலு வெளிச்சத்துக்கு வரமாட்டான். ஏன் தெரியுமா? அவன் இருளை விரும்புறதுனால. இன்னைக்கு தெய்வத்திட்ட சொல்லு, நீ என்ன நிலைமையில இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்க பார்க்காத ஆண்டவரே, நீங்க செய்யாத, நீங்க எனக்கு காண்பிக்காத ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நீங்க எனக்காகத்தானே மரிச்சிருக்கிறீங்க, எனக்காகத்தானே எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறீங்க. உங்க முன்னாடி நான் அப்படியே என்ன வரேன். பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து, இந்த அறிக்கைங்கிறதுக்கு எக்ஸாக்ட் வார்த்தை என்ன தெரியுமா? நிர்வாணம்னு அர்த்தம். என்ன அறிக்கைங்கிறதுக்கு எக்ஸாக்ட் வார்த்தை என்னன்னா நிர்வாணம். ஏன்? வெளியில இருக்கிறத காண்பிக்கணும்னா அதுக்கு பேர் நிர்வாணம். சுபாவத்தில் இருக்கிறத காண்பிக்கணும்னா அதுக்கு பேர் என்னதான்? நிர்வாணம். உள்ள இருக்கிறத அறிக்கை, ஐயா முடியல ஐயா, நிர்வாணம். தெய்வம் சொல்றாரு, உன்னையத்தான் நான் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா இந்த ஆதாம் என்ன செஞ்சான்னா, பாவம் செஞ்சோன்னா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு. பக்கத்துல கை பிடிச்சலுங்க. முதல்ல ஒரு அறிவு இருக்கணும். பக்கத்துல கை பிடிங்க. அறிவு இருக்கணும். என்ன அறிவு இருக்கணும்னா, அவர் பார்க்காததா. இந்த அறிவை பிசாசு மங்க பண்ணிடுவான். அவர் மட்டும் பார்த்தாருன்னு வச்சுக்க, நான் சொல்ல, நீ உடனே திருப்பி சொல்லு, அவர் பார்க்காததா. அவர் மட்டும் பார்த்தாரு. சில ஆள் இங்க உண்டு, இங்க வாரு பார்த்தாருன்னா முடிஞ்சு. நான் சொல்றேன், அவர் பார்க்காததா. அல்லேலூயா அல்லேலூயா. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தெய்வம். தம்முடைய பரிபூரணத்தினாலே கிருபையின் மீது கிருபை கொடுக்கிற. மறைக்காத, ஆண்டுகிட்ட போய் அறிக்கையிட, ஒப்பு கொடு. இப்ப ஜோக் என்னன்னா, மறைச்சு பார்த்தாங்க, ஒளிஞ்சு பார்த்தாங்க, கடைசியில ஒன்றும் செய்ய முடியாம சொந்தமா அறிவு வேலை செய்யுது. பக்கத்துல கை பிடிச்சலுங்க. மறைக்காட்டினா கூட பரவாயில்ல, தயவு செஞ்சு மூளை மட்டும் வேலை செய்யவே விடாத. என்ன செய்யறாங்க? உடனே அத்தி இலைகளை எடுத்து ஆளுங்க அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணி பியூட்டிஃபுல்லா யாரு முன்னாடி வந்து நிக்கிறாங்க? தெய்வத்துக்கு முன்னாடி. தெய்வத்துல, இப்பயே என் நிர்வாணம் எனக்கு பச்சையா? என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த இந்த இலை தலைகள் எதுக்கு அடையாளம்னா, ஒரு மனுஷனுடைய நிர்வாணத்தை மூடுறது எதுனா, இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம். எது? இயேசு கிறிஸ்துவனுடைய, ஏசப்பா உனக்காக மரித்தார், ரத்தம் சிந்தினார், உன் பாவத்தை எல்லாம் கழுவி இருக்கிறார், உன்னை நீதிமான் ஆக்கி இருக்கிறார்ங்கிற சத்தியம் தான் ஒரு மனுஷனுடைய ஆடை.
இது எப்படிப்பட்ட ஆடனா, நீ என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, அவர் ஒண்ணுமே. பக்கத்துல கைப்பிடிச்சலுங்க. பாதி பேர் இன்னைக்கு ஊருக்குள்ள அது யூடியூபை திறந்தா இலையில இருக்கிற ட்ரெஸ்ஸை தான் வித்துக்கிட்டு இருக்கான். என்ன ட்ரெஸ்ஸை விற்கான்? நான் என்ன செஞ்ச கவலையே படாதீங்க, ஆண்டவருக்கு முன்னாடி இந்த ட்ரெஸ் அவர் ரொம்ப அப்படியா. ஒரு பக்கம் தெய்வம் அன்புதான், மறுபக்கம் பாவிகளின் மீது சினம் கொள்ளுகிற தெய்வம். ஒரு ஊழியக்காரர் அழகா சொன்னாரு, பாவிகளின் மேல சினம் கொள்ளுகிற தெய்வம் எப்படித்தான் அவனை காப்பாத்துறாரு அப்படின்னு சொன்னாரு. அழகான விளக்கம். என்ன சொன்னாருன்னா, ஒரு கையில என்னதுல, ஒரு கையில அப்படியே அப்பிரலாமான்னு தோணுதான். யாருக்கு சொல்லுங்க? தெய்வத்துக்கு. இன்னொன்னு கையில ராஜா வந்துரு, ராஜா வந்துரு, ராஜா. அழகா சொன்னார். ஒரு கை என்னவா இருக்கா, ஓங்கிக்கிட்டு இவனை இப்பயே அடிச்சு மண்ணோட. இன்னொன்னு கை ராஜா வரியா ராஜா. எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? எனக்கு அந்த விளக்கம் பயங்கரமான ஒரு என்லைட்மெண்ட் கொடுத்துச்சு. ஒரு கையில அடிக்கிறதுக்கு வெயிட்ல இருக்கிறாரா, இன்னொரு கையில என் புள்ள வந்துரு ராஜா வந்து முடியுமா அப்படி சொல்லுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என் பையன் பால் இருக்கான், சில நேரத்துல பீக்குக்கு ஏறும், அவனை துவைச்சிடலான்னு தோணும். ஆனா அந்த துவைக்கலுக்கு முன்னாடி மனசுக்கு அவன்கிட்ட போய் ராஜா வரியா ராஜா. ஆனா உண்மையா அவன் மாட்டிராத. இப்ப உள்ள நான் சொல்றேன், தெய்வத்தினுடைய நிலை அது. யார் நிமித்தம் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். அவர் உனக்காக சிந்தின ரத்தத்தின் நிமித்தம். அதை கிராண்டட் எடுத்துக்கூடாது, கிராண்டட் எடுத்துக்கூடாது. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறா, ஐயோ என் பிள்ளை நிர்வாணியா வந்து நின்றுட்டானே, என் சமூகத்துல தேவனுக்கு முன்னாடி சூப்பரா நிர்வாணியா வந்து நின்றுட்டான், அதனால அறிக்கையிட்டுட்டா, எல்லாத்தையும் மூடி மறைக்காம வந்துட்டான், அதனால எழுதல வேணாம், எழுதல வேண்டாம் மக்களே, என்னுடைய நீதியின் உடைய உனக்கு நான் தரேன். செகண்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நிர்வாணியா வந்து நிக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் தேவ நீதியோட வந்து நிக்கிறவன். எழுதி கூட வச்சுக்கோங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவ நீதியோடு வந்து நிற்கிறவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சில வேளைகளை பிசாசு என்ன செய்வான்னா, நீ அப்படிப்பட்டவன் தானே, நீ இப்படிப்பட்டவன் தானே, நீ விழுந்தவன் தானே, நீ இந்த தவறை செஞ்சவன் தானே அப்படின்னு சொல்லும் போது நீ சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்னை நீதிமானாய் மாற்றி அவருடைய சமூகத்துல சமாதானத்தின் உடன்படிக்கைக்குள்ள நிறுத்திருக்கிற தேவனின் நாமத்தின் நிமித்தம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ரெண்டாவது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் நீதினால தான் நான் அவர் முன்னாடி நிற்கிறேங்கிற இருதயம் உனக்கு வேணும். அதனால தான் எழுதும் போது எழுதுறாங்க அப்போஸ்தலர்கள், எங்க சுய பக்தினாலும் அல்ல, எங்க சுய சக்தினாலும் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால. நல்லா கவனிச்சுக்க, நீ ஜெபிக்கிறதுனால இல்ல மாரலி குட்டா இருக்கிறதுனால, சில காரியங்கள் நல்ல காரியங்கள் செய்யறதுனால தேவ சமூகத்துல வந்து நின்றது இல்ல. தேவ சமூகத்துல ஒன்னை அணியும் நிறுத்தி இருக்கிறது எதுனா, ஒரு கலங்கமும் இல்லாம பழுதற்ற ஆட்டுக்குட்டியா இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக மரித்திருக்கிறது நிமித்தம் மாத்திரம் தான் யார் சமூகத்துக்கு போறோம். பிசாசு குற்றப்படுத்துவான், ஏய் நீ அப்படிப்பட்டவன். அப்ப நம்ம என்ன சொல்லணும்னா, இயேசுவின் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டனா, அவருடைய கிரியைகளினால வந்த நீதினால அவருக்கு முன்னாடி போய் நிக்கிறேன். விழுந்துட்டியா, அடுத்த நிமிஷம் மானம் ரோசம் பார்க்காம யார்கிட்ட போயிடணும்? விழுந்த அடுத்த செகண்ட் யார்கிட்ட போயிடணும்? ஆண்டு சமூகத்தை போய், ஆண்டவரே என் நீதி இல்லை ஆண்டவரே, உங்க நீதினால நான் உங்க சமூகத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நான் வந்திருக்கிறேன். அதனால தான் ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும். நம்பர் 1 என்னவா? பரிசுத்தராகவும், அடுத்து குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாமிச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். எல்லாரும் கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, பரிசுத்தம் உள்ளவனாய், குற்றமில்லாதவனாய், கண்டிக்கப்படாதவனாய் அவர் என்னை நிறுத்துகிறார். பிசாசு வந்தா சொல்லிடணும், ஜெபிக்க போகாத, நீ எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, அப்படி சொல்லு. ஏன் நீதி இல்லை, யார் நீதியில போறேன்? தெய்வ நீதியில போறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னை ஃபுல்லா யார்கிட்ட காட்ட போறேன்? தெய்வத்துக்கிட்ட காட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் கொடுக்குற ட்ரெஸ்ஸை நான் வாங்கிட்டு நிக்க போறேன். உனக்கு என்ன பேயேன்னு என்ன செய்யணும்? கேட்கணும். நம்பர் 1 நிர்வாணியா நிக்கணும். அடுத்து
தேவ நீதியோட நிக்கணும். மூணாவது ரொம்ப முக்கியம், அன்போட நிக்கணும். பக்கத்துல கை பிடிச்சுங்க. தெய்வ சமூகத்துக்கு போகும்போது அன்போடு இருக்கணும். அன்பு இல்லாதவன் யாரை அறியான்? தேவனை அறியா. நல்லா கவனிங்க. காபிரியல் தூதன் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நம்ம மேரி அம்மாட்ட வந்து சொல்லும் போது, நான் யார் தெரியுமா, எங்க இருந்து வரேன் தெரியுமா? தேவனிடத்திலிருந்து, தேவ சமூகத்திலிருந்து வருகிறவன். நான் சொல்றேன், தூதர்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் எப்படி நிக்கிறாங்கன்னா, கட்டளையின் நிமித்தம். எது நிமித்தம்? அண்டர் கமாண்ட். அதுதான் தூதர்கள். ஆனா பாவத்துல இருக்கிற நாம கட்டளையினால நிக்கிற ஆளு கிடையாது. அன்பு, அன்பு. ஆண்டவரே, இந்த பாவிக்காக நீங்க மரிச்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த பாவிக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரே, இந்த பாவியை சுத்திகரிச்சு இவ்வளவு தூரத்துக்கு மாற்றி இருக்கிறீங்களா ஆண்டவரே. அந்த அன்புல யார் சமூகத்துக்கு போனோம்? தேவசம். சரி, இந்த அன்பு எனக்கு வேணும்னா நான் கடகடன் போறேன். இந்த அன்போட நான் ஆண்டுகிட்ட போனா எனக்கு ஒரு குவாலிட்டி அவசியம். வாசிங்க 1 யோவான் 2:15. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. பியூட்டிஃபுல். முடிச்சிட்டார். ஒண்ணே ஒண்ணுதான், உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும். இதுக்கு உங்களுக்கு அர்த்தம் வேணுமா என்ன? உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்படி கூர்ந்தால் கர்த்தருடைய அன்பு உங்களிடத்துல இல்லை. இப்ப இன்னைக்கு ஆண்டுகிட்ட கேளுங்க, ஆண்டவரே, இந்த உலகம் வேண்டாம், உலகத்தின் மாயை வேண்டாம், இந்த உலகத்தின் காரியம், இச்சைகள், இந்த உலகத்தின் அழிஞ்சு போற சிற்றின்பங்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்களும் உங்க அன்பு எனக்கு. சிலர் என்ன தெரியுமா, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளையும் வச்சுக்கிட்டு தேவனிடத்தில் அன்பு கூறலாம் நினைக்கிறீங்க. வாய்ப்பே இல்லை. வேதம் அதை சொல்லவே இல்லை. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். முடிச்சிட்டார். அப்படி இருந்தா பிதாவின் அன்பு உங்களுக்குள்ள. இப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, எதுலையாவது ரொம்ப ஒட்டிக்கிட்டு கிடக்கிறேன் ஆண்டவரே, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க, அதுலேருந்து விளக்கிருங்க, நான் உங்களை நேசிக்கிறதுக்கு நான் என்ன செய்கிறேன், ரொம்ப விருப்பத்தோட இருக்கிறேன். மூணாவது, ஒன்று நிர்வாணி, அடுத்து தேவ சித்தத்தை, தேவ நீதியோடு நிற்கிறவன், அன்போடு நிற்கிறவன். நான்காவது, கடைசியா சொல்றேன், தேவ சித்தம் செய்யணும்னு நினைக்கிறவன். சங்கீதம் 116, 12, 13. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எல்லாரும் சேர்ந்து எனக்காக சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் மனசார ஃபீல் பண்ணி சொல்லுங்க. இந்த வசனத்தை பாருங்க பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்கும் அவருக்கு நான் என்னத்தை செய்யலாம் சொல்லுங்க. அடுத்த வசனம் சொல்லுது. என்ன வசனம் வாசிங்க? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். பக்கத்துல கை போட்டு சொல்லுங்க, இது பழசு. சொல்லுங்க, இது பழசு. இது ரொம்ப பேசிக் லெவல். என்ன லெவல்? என்ன லெவல்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவரே உமையே. இது பேசிக் லெவல். இதுக்கு பேரு டேவிடிக் கவனன்ட். என்னது? தாவீதோடு செய்திருந்த உடன்படிக்கையில இருந்த ஒரு லெவல். என்னன்னா, எல்லா உபகாரங்களையும் செஞ்சிருக்கீங்களா ஆண்டவரே, உங்களுக்கு நான் என்ன செய்வேன் தெரியுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் எடுத்துட்டு உண்மை என்ன செஞ்சுக்குவேன் நான். புதிய உடன்படிக்கையில் என்ன தெரியுமா? எல்லா உபகாரங்களும் எனக்காக செய்த தேவனுக்கு நான் என்னத்தை செய்வேன்? நீங்க சொல்லுங்க, என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? முடிச்சிட்டேன். என்ன செய்யலாம்? உங்களுக்காக மரிச்சிருக்கிறார், உங்களை கழுவி இருக்கிறார், சுத்திகரிச்சிருக்கிறார், நீதிமான் ஆக்கி இருக்கிறார், நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இது வரைக்கும் நடத்தி இருக்கிறார். என்ன பண்ணலாம் நினைக்கிறீங்க? ஏசு என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படி ஒரு வேளை ஃபீல் பண்ணி சொல்றீங்கன்னு வைங்க, என்ன, நீர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் என்ன ஆண்டவரே செய்வேன் அப்படின்னு வர்ஷிப் டைம்ல ஃபீல் பண்ணி சொன்னீங்கன்னா, தெய்வத்தினுடைய பதில் இதுதான். என்ன? உன்னை வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என் பின்னே வரக்கடவாய். ஒருவேளை ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ நன்மாண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இந்த புசு புசுன்னு போற வேலையே இருக்கக்கூடாது. அப்படி ஒரு வேளை ஃபீல் பண்ணி அழுகிறீங்கன்னா, நான் என்னத்த ஆண்டவரே செய்வேன் அப்படின்ட்டு உடனே ஆண்டவர் சொல்றாரு, நான் பதில் சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்றியா? நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவரே, பஸ்ஸுக்கு லேட் ஆகுதேன்னு சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் சொல்றேன்,
நான் என்னத்தை செய்வேன் ஆண்டவரே? ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றாரு, தன்னை வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னே வா. வா. If you are really thankful to God for what he did on cross, then deny yourself and take up the cross and follow him. Follow him. இயேசுவின் பின்ன நான் போனேன். யாருக்கு அந்த அன்பு வரும் தெரியுமா? எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்கிறாரு. எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்றீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். எனக்காக எல்லாத்தையும் அவர் செஞ்சிருக்கிறாரு நான் விசுவாசம். அதுக்கு ஒரே ரெஸ்பான்ஸ், தன்னை வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு என் பின்னாடி வா. எல்லாம் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஃபாதர். க்ளோரி, க்ளோரி. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். சொல்லுங்க உண்மையா? பின்னோக்கே நான், தேவனுக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன். ஓ சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. ஓ சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே. ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே நான் ராஜா. ஓ பின்னோக்கே நான், பின்னோக்கே. சிலர் ஆண்டவருக்கு முன்பாக நிர்வாணியாய் நிற்கிறதற்கு யோசிக்கிறீங்க. சிலருக்கு பிசாசு தேவ நீதியோடு நிற்கிறதற்கு விடாம குற்ற மனசாட்சியோடு உங்களை தடை செய்து கொண்டே இருக்கிறான். சிலர் உலகத்தின் மேல இருக்கிற அன்பினால தேவன் மேல அன்பு கூற முடியாம நிக்கிறீங்க. சிலர் அவர் செய்த நன்றிக்கு நான் பதில்ல ஏதாவது செய்யணுமேங்கிற ஞானம் இல்லாம, அந்த நன்றி அறிவு இல்லாம இருக்கிறீங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மகன் நீ நிர்வாணியா இருந்தன்னா என் முன்னாடி வந்து நெல்லு. ஒருவேளை நீ செய்த பாவங்களின் நிமித்தம், குற்றங்களின் நிமித்தம் சத்ரு உன்னை குற்றப்படுத்துவான்னா, நான் உனக்காக சிந்தி இருக்கிற ரத்தத்தை நினைவுல கூர்ந்து, அது உனக்காக நன்மையானவைகளை பேசுகிறது என்ற எண்ணத்தோடு தைரியமாய் கிருபாசன தண்டைக்கு வா. ஒருவேளை உலகத்தின் மேல இருக்கிற பற்று என் மீது அன்பு கூற முடியாம உன்னை தடை செய்துனா, இந்த ராத்திரி வேளையிலும் ஆண்டவரே உலகத்திலிருந்து ஒரு கம்ப்ளீட் பிரிவினை எனக்கு கொடுத்துருங்கன்னு கேளு. வேண்டாம் ஐயா, எல்லாம் நீங்க தான் எனக்கு வேணும். இந்த உலகத்துல ஒட்டி இருக்கிற ஆசைகள், மனுஷங்க மேல ஒட்டி இருக்கிற ஆசைகள், பொருள்கள் மேல ஒட்டி இருக்கிற ஆசைகள், ஆஸ்தி மேல, சம்பத்து மேல ஒட்டி இருக்கிற, பணத்தின் மேல ஒட்டி இருக்கிற ஆசைகள் எல்லாம் வேண்டாம். ஏன்னா வசனம் தெளிவா சொல்லுது, உலகத்திலும் உலகத்தில் உண்டானவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவேளை ஆண்டவருக்கு நிறைய நன்றியை நான் பெற்றிருக்கிறேன். I have received so many blessings from my father. அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்டோட நிக்க வேண்டாம். வேதம் அழகா சொல்லு, சீஷர்கள் தன்னுடைய சபைக்கு சொல்லும் போது கூட சொல்றாங்க, நன்றி அறிவு உள்ளவர்களா இருங்கள். நான் சொல்றேன், சாதாரண மனுஷனே நன்றி அறிவோட இருன்னு சொல்லும் போது தெய்வம் சொல்றார், உனக்காக ரத்தம் சிந்தி உன்னை மீட்டெடுத்து உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து, லைஃப் ஸ்டைலை கொடுத்து, இதுவரைக்கும் நான் உன்னை நடத்திருக்கிறேனே, என்னத்தை செய்யலான்னு நினைக்கிற? சொல்லுங்க இப்ப உண்மையான இருதயத்தோடு வலது கையை உயர்த்தி, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே பின்னோக்கே. தேவனுக்கு
ஆண்டவருக்கு முன்னாடி நிக்கிற மனுஷன் பின்னோக்கே பின்னோக்கி. இருதயத்தை முழுமையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தவர்களா? எங்க மகிமைக்காக இல்ல ஆண்டவரே, எங்களுடைய அட்ரஸ் இனிமே பட்டங்களோ பதவிகளோ அல்ல. எங்க அட்ரஸ் தேவனுக்கு முன்னாடி நிற்கிற மனுஷன், ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிற பிள்ளை, ஆண்டவருக்கு முன்னாடி தினந்தோறும் என்னை காண்பிக்கிற பிள்ளை, ஆண்டவருக்கு முன்னாடி தினந்தோறும் என்னை சீரமைக்கிற ஒரு பிள்ளை, ஆண்டவருக்கு முன்னாடி தினந்தோறும் அவரை போல மாறுகிறதற்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளை, ஆண்டவருக்கு முன்னாடி அவருடைய இருதயத்தை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிற பிள்ளை. That should be my address. That should be my address. தகப்பனே, நீங்க பேசின நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்க எல்லாம் உங்களுக்கு முன்பாக நிர்வாணிகளாய் தேவன் நீதிகளோடு அன்போடு உங்க சித்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு நாங்க வந்து நிற்க போறோம்பா. ஆகாபுக்கு முன்னாடி அதிகாரம் உள்ளவனாய், வானமண்டலத்தின் சேனைகளுக்கு முன்பாக நாவுல அதிகாரத்தை கொடுத்து நீர் எலியாவை நிறுத்தினது போல எங்களையும் நீங்க நிறுத்த போறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகளை நீங்க நிறுத்த போறதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைங்க இருதயத்துல ஒழித்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே, ஒழித்து கொண்டே இருக்கட்டும், ஒழித்து கொண்டே இருக்கட்டும். கர்த்தருடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இந்த கூடுகை கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக நன்றி. வந்திருக்கிற பிள்ளைகளை, ஆன்லைன் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனுடைய ஆசீர்வாதம் மூடிக்கொள்ளட்டும் அப்பா, மூடிக்கொள்ளட்டும், மூடிக்கொள்ளட்டும். இந்த எலியாவின் மேல இருந்த அதே அந்த கிருபை, உமக்கு முன்னாடி நிற்கிற அந்த கிருபை, கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு கேட்ட ஒவ்வொரு காதுகளையும் ஆசீர்வதித்து அவர்களையும் அதே போல நிறுத்துகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. எல்லா துதியும் கனமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.